எல்லாமே இயற்கையில் பழக்க வச்சுக்கணும். இந்த வைக்கோல பழக்க வைக்கணுமா அல்லது 400 300 ஒரு வாழைக்காய் போட்டு மரவள்ளி ஒன்று போட்டு கடைகிறது. என்னென்னு சொன்னீங்க? கணவாய். ஓகே. மாச ஊரில் தான் பச்சை கணவாய் எடுத்து நான் தான் ஆள் வச்சு கட்டுரையில் கீறி காய போடலாம். தோலெல்லாம் முடிச்சிருக்கேன். இஞ்சி கத்திரிக்காய் எடுக்கிறேன். நல்ல கத்திரிக்காய் 100 ரூபா மலிஞ்சிடுச்சு. கரணக்காய் இல்லை கரணக்கிழங்கு ஐயா கரணக்கிழங்கு 140. ஓ இல்லை மறைஞ்சிட்டு மரக்கறி. வணக்கம் உறவுகளே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் திருநெல்வேலி சந்தியில் நிற்கிறேன். இந்த பக்கம் பலாலியிலிருந்து வந்தால் வடக்கிலேருந்து வந்தால் தெற்க போகிறதுக்கு யாழ்ப்பாணம் நகருக்கு போகிறது. மற்றது பலாயிருந்து வரும்போது வலது பக்கம் போனால் கொக்கியூருக்கு போகிறது. அந்த சந்தியிலிருந்து இடது பக்கம் வரும்போது திருநெல்வேலி மார்க்கெட் இருக்குது. இது ஒரு காலத்தில் திருநெல்வேலி மார்க்கெட் தான் பெரிய மார்க்கெட்டாக இருந்தது. பெரிய மார்க்கெட் இப்போ அதே மார்க்கெட் தான். மற்ற நிறைய காவுடுகள் எல்லா இடத்துலேருந்தும் பாருங்கள். இது பல இடங்களில் வந்துட்டுது மார்க்கெட்டுக்கு. நான் இதோட பெரிய மார்க்கெட் காலையில் 5 மணி 4 மணிக்கு போனால் சுற்றுலான கூட்டமாக இருக்குது. எல்லா இடங்கள்லேருந்து வர்றது. இதில் இது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. வாங்க இன்றைய நிலவரத்தை பார்ப்போம். என்ன விலை காய்கறிகள் போகுதுன்னு பார்ப்போமே. மரவள்ளிங்க என்னலாம் போய் ரேகலாங்க கிலோ 150, கிலோ 500. மரவள்ளிக்கிழங்கு 120. கிலோ 100 ரூபா குறைஞ்சிட்டுதா? இது இந்த கத்திரிக்காய் 100 ரூபா மலிஞ்சிடுச்சு. 1 கிலோ நல்லா தாங்க. இஞ்சி கத்திரிக்காய் எடுக்கிறேன். நல்ல கத்திரிக்காய் 100 ரூபா மலிஞ்சிடுச்சு. கரணக்காய் இல்லை கரணக்கிழங்கு ஐயா கரணக்கிழங்கு 140. ஓ இல்லை மறைஞ்சிட்டு மரக்கறி. கரணக்கிழங்கு 140 ரூபா எல்லாம் மறைஞ்சிடுது. 400 ரூபா. பூக்கோவா இந்த கோவா ஏனெல்லாம் இந்த கோவா உருளைக்கிழங்கு சைனாவா என்ன விலை கிழங்கு தான்? கிழங்கு எல்லாமே 180. என்ன ஒரே விலை தான்? இது பாகிஸ்தான் கிழங்கு 180, சைனா கிழங்கு 180. பாப்பா வண்டி சமைச்சு பார்ப்போம். இது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். திருநெல்வேலி மார்க்கெட் இந்த நிலவரம் போகுது பாருங்க. மரக்கறிகள் மறைஞ்சிருக்கு. தம்பி பைத்தங்காய் எவ்வளோ ஐயா? 450. வண்டிக்கா 200. வண்டிக்கு எவ்வளோ ஓடிட்டு? பைத்தங்காய் 450. வெங்காயம் இல்லை ஐயா? 360. 260. இது 200 ரூபா. இது கறி மாங்காயா? கறி சமைக்கிறவாங்க. கறி என்ன விலை ஐயா? சாமி வண்டிக்கான இல்லை ஐயா? வண்டிக்காய்
திருநெல்வேலி மார்க்கெட். தக்காளி பழம் என்ன இல்லையாம்மா? தக்காளி 340 ரூபாய். இஞ்சி என்ன இல்லாமல் இஞ்சி இந்த வெங்காயம் பச்சை மிளகா 100 ரூபா. ஒன்று தான் மாதிரி இப்போ 200 ரூபா. கேரட் 200 ரூபா. முருங்கைக்கா 400 500. இது இந்த கேரட்டு 1 கிலோ 200 ரூபா, அரை கிலோ 100 ரூபா. கத்திரிக்காய் கிலோ 100 ரூபா. வத்தாளங்கிழங்கு 150 ரூபா. நல்ல கிழங்கா கிலோ 150 ரூபா. வத்தாளங்கிழங்கு நல்ல கிழங்கு. அது 400, இது 500. 200 இல்லையா கிழங்கு. வெங்காயம் 200 ஆள். வெங்காயம் 200. வெங்காயம் 200 ரூபா. தம்பி போஞ்சி என்ன விலை? போஞ்சி என்ன விலை? 400. 400 ரூபா. சரிக்கா. இது இந்த கேரட்டு 1 கிலோ 200 ரூபா, அரை கிலோ 100 ரூபா. கத்திரிக்காய் கிலோ 100 ரூபா. வத்தாளங்கிழங்கு 150 ரூபா. நல்ல கிழங்கா கிலோ 150 ரூபா. வத்தாளங்கிழங்கு நல்ல கிழங்கு. அது 400, இது 500. 200 இல்லையா கிழங்கு. வெங்காயம் 200 ஆள். வெங்காயம் 200. வெங்காயம் 200 ரூபா. தம்பி போஞ்சி என்ன விலை? போஞ்சி என்ன விலை? 400. 400 ரூபா. சரிக்கா. தம்பி சலாட் என்ன தம்பி? தம்பி என்ன சலாட்? 1/4 கிலோ 100. 1/4 கிலோ 100 ரூபா. இல்லை கத்தரிக்காயெல்லாம் இங்கே பரவாயில்ல. இல்லை கத்தரிக்காய் வெங்காயம் இருக்குது. இன்றைய நிலவரம். பைத்தங்காய் இருக்குது. தம்பி என்ன பைத்தங்காய் என்ன இல்லையா? பைத்தங்காய் 400 ரூபா. பச்சை மிளகாய் என்ன இல்லையா? பச்சை மிளகாய் 1/4 கிலோ 1/2 கிலோ 40 ரூபா. கிலோ 150. கிலோ 150 ரூபா. என்ன விலை? போஞ்ச் போஞ்சி என்ன இல்லையா? கிலோ 500. கேரட் 200. ஐயா பூசணிக்காய் என்ன விலையா? நீத்து பூசணிக்காய் 80 ரூபா. கத்திரிக்காய் 150 ரூபா. இந்த ஃப்ரெஷ் கத்திரிக்காய் 150. நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை கூட 100 ரூபா. அதில் முருங்கைக்காய் இருக்கு. பைத்தங்காய் 300 ரூபா விற்கிறாரு. ஹோல்சேலாக விற்கிறபடியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கால எல்லாம் பக்கத்தில் 400 ரூபா விற்கிறோம். கொஞ்சம் பாருங்க, வேறு உடனே விற்றுடுவேன். பைத்தங்காய் பாருங்க, அதில் பைத்தங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாசிக்கருவாடுகள் இந்த இறால் என்ன பதப்படுத்தின இறால் என்னென்ன? காயப்படுது.
அப்போ அப்படியே சும்மா ஃப்ரை சாப்பிட வேண்டிய வைக்கலாம், குழம்பு வைக்கலாம், எல்லாம் இது வந்து பதப்படுத்தின இறால் நீங்கள் எப்படி நீங்கள் செய்யுங்க பார்ப்போம். நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இது மாசி கருவாடு போட்டது கட்டத்தூள் மாசி கருவாடுகள் சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன இது சும்மா விலை சொல்லுவீங்களா ஐயா விலையில் சொல்லுவீங்களா என்ன விலை இது நெடுந்தீவு காட்டார் இதான் நம்பர் 1 இல்லை பருத்திரியா நம்பர் 1 இது நெடுந்தீவு காட்டார் 6000 ரூபா கிலோ இதுகள் இது அப்போ இதுகள் என்ன விலை அம்பி 5000 ரூபா எங்கிட்ட கட்டா நெடுந்தீவு தான் அந்த நெடுந்தீவு தான் ஒன்றும் திறந்தும் பிடி வச்சிரு அப்படி தானே இது பருத்திர 8000 ரூபா பாருங்க பருத்திர கருவாடு 8000 ரூபா பருத்திர கருவாடு இது உப்பு குறைவாக இருக்கு அப்படிதான் நம்பி இங்கால தம்பி இதில் என்ன வித்தியாசம் இது நல்ல உப்பு குறைவு நல்லா உப்பு குறைவு நல்ல உப்பு குறைவு உப்பு குறைவு விலையிலப்பா 2 முறை விலை ஒரே விலையான உப்பு கொஞ்சம் குறைவு அதுக்கு கலரில் பார்க்க தெரியுது தானே பண்ண வழியாகும் ரைட் ஓகே இதெல்லாம் ஆளுகள் இங்கே தான் நாங்கள் வளமையாக வேண்டுறது அநேகமாக ஃப்ரான்ஸு சுவிஸ்காரெல்லாம் இங்கே வேண்டி கொண்டு போகணும் வந்து கனகாலமாக நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக வேண்டுறோம் இங்கே எல்லா வழியாக வெட்டி பேக் பண்ணி தருவினோம் எங்கே தியான் முல்லத்தீவு 3500 கற்பனையும் இருக்கு என்ன விலை தம்பி தலையெல்லாம் எடுக்கப்பட்டது கிளீன் தலை இது 3500 இது 3000 ரூபா படத்தில் வெள்ளை நெத்தல் எக்ஸ்ட்ரா உப்பு இல்லை கலத்தாண்டி சேர்ந்த உப்பு ஒரு முதலாளி தொண்டை கருவாடு இருக்கா தொண்டை கருவாடு க்ளீன் பண்ண என்ன விலை போடுறீங்க ஒரு கிலோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்து தருவீங்க ரைட் தொண்டன் கருவாடு 2500 ரூபா கிலோ வேண்டலாம் ஆனால் பனங்கட்டி கொடுக்க என்ன அப்படி ஒரிஜினல் பனங்கட்டி இருக்கு என்ன விலை போகுது சொல்லுங்க பனங்கட்டி சொல்லுங்க நீங்கள் நிறைய பேர் வருவீங்க பனங்கட்டி என்ன விலை போகுது ஒரிஜினல் பனங்கட்டி 3500 கிலோ வேறு என்ன இருக்கு மிக்சர்கள் இருக்கு பருத்துறை என்னென்னு சொன்னீங்க கணவாய் ஓகே மாச ஊரில் தான் பச்சை கனவாய் எடுத்து நான் தான் ஆள் வச்சு பருத்துறையில் கீறி காய போனேன் தோலெல்லாம் முறிச்சிருக்கேன் உப்பு போட இல்லை உப்பு தண்ணி தெளிச்சிருக்கு உப்பு தண்ணி தெளிச்சிருக்கு உப்பு போட இல்லை உப்பு தண்ணி தெளிக்கிறேன்னு சொன்னால் நல்ல தண்ணியில் கழுவி போட்டு காய போட்டால் இல்லையான்றிருந்தால் புழு வரும் மீன் மணத்தா பிஹெச் பிரச்சனையாக வரும் அதனால் உப்பு தண்ணி தெளிச்சிருக்கு இது அப்படியே நாங்கள் சமைக்கலாம் பொரிக்கலாம் குழம்பு வைக்கலாம் ரைட் மற்றது மோர் மிளகாய் இருக்குது மற்றது மட்டி இருக்குது வடகம் வெள்ளு போட்ட வடகம் இருக்குது வாழைப்பூத்தி வடகம் இருக்குது ஒரிஜினல் பனங்கட்டி இருக்குது பனங்கட்டி இருக்குது பாவக்காய் வத்தல் இருக்குது இங்கே வாங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் எல்லாம் பீஸாக இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் தெரியும் வட்டிக்கணும் வெட்டி கட் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணி டபுள் பேக் பண்ணி தருவினோம் சரி நன்றி ஐயா சந்தோஷம் வாங்க சந்தோஷம் நன்றி
இதில் உள்ள இதை பாருங்க அந்த தும்பெடுக்கப்பட்ட புழுக்கொடிகள், இது மன்னர் புழுக்கொடிகள் 500 ரூபா, தும்போடு இருக்கிறது 400 ரூபா சுத்தமாக்கப்பட்டது. இந்த பனங்கட்டி பாருங்க, இது சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். இதில் வந்து சில சீனி கலக்கப்பட்டிருக்கலாம் அந்த உள்ள சொல்கிறார். இதில் வந்து போடலாம், நீங்கள் பக்கத்தில் வேண்டிக் கொள்ளலாம். உள்ளூர் தயார் குழம்பு இருக்குது. நிறைய கடையில் வச்சுக்கிறேன், முருங்கா எல்லாம் இருக்குது, நிறைய சாமம் கடையில் வச்சுக்கிறேன். இந்த கடை எங்கே இருக்குன்னு சொன்னால், நீங்கள் யாழ்ப்பாணம் கோஸ்டலிருந்து இது பக்கம் வரும்போது கேஸுக்கு திரும்ப போகிறோம் அந்த பெண்டில் உள்ளுக்கு, அதாவது பழைய மார்க்கெட் இதில் இந்த ஹாஸ்பிட்டல் ரோடில் இருக்குது. நல்ல உண்மையை நேர்மையாக சொல்கிறார் தம்பி. என்ன சொல்கிறாருண்டா, இந்த பனங்கட்டி இந்த விலை இது இப்படி தான் வருது அப்படி இதை உள்ள சொல்லி வைக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறது, இந்த பனங்கட்டிகள் பல்மேரா பனங்கட்டி வந்து அவங்க அங்கேருந்து பாரபடி இந்த பல்மேரா பனங்கட்டி வந்து நம்பி இருக்கலாம். இந்த நிச்சயம் வந்து அது ஒரு நிறுவனத்தால் கொடுக்குறபடியாக அதில் சில கலப்படங்கள் இருக்காது. இதுகெல்லாம் சில விட நம்ப முடியாது. கலப்படம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறார், நேர்மையாக சொல்கிறார், உள்ளாக சொல்லி வைக்கிறார். மற்றது நிறைய சாமான் நிறைய இருக்குது, நிறைய இதில் உள்ளூர் தயாரிப்புகள். இதில் பாருங்க, பெனங்கொடி சம்மந்தப்பட்ட புழுக்கொடிகள். எப்படி உங்களுக்கு எங்களோட யாழ்ப்பாணத்தாக்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றதை விட இங்கே சிங்களாக்கள் வர்றதான் உங்களுக்கு கூட சிங்களாக்கள் வியாபாரம். மற்ற இங்கே இப்போ இருக்கிறாக்கள் வியாபாரம் ஓகே. அந்த குறிப்பிட்ட ஒரு 2 மாதம் தான், அதோட தொடர்ச்சியாக வாராட்டி எங்களுக்கு கஷ்டம் அப்படி வியாபாரம் நடக்கும். அந்தந்த சீசனுக்கு மட்டும் நடக்கும். மற்ற சிங்களாக்கள் கூடுதலாக வரே தானே அவங்க கஸ்டமர் வியாபாரம் அதுக்கு வியாபாரம் கூடுதல் நடக்குது. சிங்களாக்கள் வெளிநாட்டாக்கள் அந்த சீசனுக்கு மட்டும் தானே வருவீங்க. அதான் ஜூன் ஜூலை ஆகஸ்டோட போடுவேணும். மற்றவங்களுக்கு இவங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும். அவையில் வந்து இப்போ அந்த கொடியல் பினாட்டுகள் அது எல்லாம் இருக்கிறாங்க. மற்ற எல்லா சாமானையும் இவையில் சேர்த்து எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே வெயிட் கூடன்னு சொல்லி கொஞ்சம் சாமானை மட்டும் கொண்டுட்டு போகிறோம். அதான் மற்ற இங்கே உள்ள ஆக்கள் வந்து தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வாங்கிட்டாங்க. அப்படி ஒரு வியாபாரம் பார்க்கலாம். அப்போ இனி இந்த புறமுறை இப்படி பரவாயில்லை வியாபாரம் ஓகே ஆகிட்டு. ஓகே ஆகிட்டு தான். இங்கே ஒரு 2 வருஷம் 1 வருஷம் தான் ஈடுபட்டு நின்றது. பேருந்து ஓகே ஆகிட்டு. இப்போ நன்றி அண்ணே, நன்றி. ஓகே, என்ன சேனல் கூட என்ன கழும்பு விக்கி அண்ணு கிளம்பு விக்கி அடித்து பாருங்கள் பாருண்ணே. நன்றி. எல்லாம் கிரப்பங் கடகாம இதெல்லாம் யாழ்ப்பாண கடை என்ன அகப்பியல். என்ன விலை விட்டுக்கொள்ளலாம்? 400 நீங்களே செய்கிறீங்களா இல்லை நீங்கள் வண்டி தம்பி நீங்களே பண்ணுறீங்களா செய்து வைக்கிறீங்க? நீங்கள் வண்டி பண்ணுறீங்களா? அண்ணாக்கு உண்டா? எல்லாம் ஒன்று தான் பார்க்குறோம். எத்தனை உண்டு? கடைக்கு தான் அடுங்க கடைக்குன்னா குறைச்சிட்டா. ஆஸ்பத்திரி வீதி யாழ்ப்பாணம் ஹவுஸ்
இப்போ நாங்கள் யாழ் நகரில் இருந்து கேகேஎஸ் காங்கேசந்திர வீதி ஊடாக காங்கேசந்திரை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் இந்த மக்கள் கொஞ்சம் க்ரௌடாக மதியம் வந்தபடியால் இந்த ரோட் கொஞ்சம் மதிய நேரம் நினைக்கிறேன் ஒரு மதியம் 12 மணி 2 மணி மட்டும் ஸ்கூலுக்கு முதல் பெரிய க்ரௌட் இருக்குது. பாருங்கள் வெறிச்சோடி இருக்குது. ஆனால் அதுக்கு பிற்பாடு பின்னேரத்தில் சரியான க்ரௌடாக இருக்குது. 4-5 மணிக்கெல்லாம் இந்த 6-7 மணி மட்டும் சரியான க்ரௌடாக இருக்கும். உண்மையிலே இந்த ரோட் அந்த காலத்திலேயும் கேகேஎஸ் ரோட் சரியான பிஸி தான், சரியான க்ரௌட். ஆனால் 69 லைன் இது, எங்களுடைய 64 லைன் இருக்குது. அது கொஞ்சம் நல்ல க்ரௌடாக இப்போ நம்ம மசாலா மட்டும் வருது, கொஞ்சம் க்ரௌட் இல்லை. ஆனால் இது நம்மளாக இருக்குன்னு இடங்களும் பெருசாக அழிவு ஏற்படையில் பெரிய அளவு பாதிக்க முடியாது. மக்கள் பொதுவாக நடமாட்டங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் யாழ் நகரை சுற்றி போட்டு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அங்கே அடுத்தது எப்படி கொண்டு பார்ப்போம், போயிட்டு எல்லாம் அங்கே போவோம். அடுத்த மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். தேங்காய் கடை யாழ்ப்பாணத்து வாங்கம்மா. வந்துட்டு யாழ்ப்பாணம் வாங்க. என்ன விலை தம்பி கிலோ? என்ன விலை? 350 ரூபா. புதுக்காய் 350 ரூபா. இது பூஜணிக்காம்பி கிலோ 150. வண்டிக்காய் 200. லாபம் நோம்பு. சுரக்காய் பச்சை மிளகா விலை உறைஞ்சிட்டு தான் வீட்டு விலை 150 விலை உறைஞ்சி. கம்ப வெங்காயம், வெள்ளைப்பூடு, கேரட், உருளியம். உங்கள் இடத்து பைத்தங்காய் இருக்குது. யாழ்ப்பாண பைத்தங்காய். பைத்தங்காய் இல்லை தம்பி 280. 400. பாவக்காய் 700. பாருங்க, இங்கே யாழ்ப்பாணத்துக்கு பைத்தங்க இங்கே 250 ரூபா விற்கணும். எப்படி மலிவாக இருக்குது. தக்காளி பழம், கத்தரிக்காய். இந்த கத்திரிக்காய் என்ன தம்பி?
300 தக்காளி பழம் தக்காளி 480, கத்திரிக்காய் 300, இது 250 700 பாவக்காய் சீசன் இல்லை. கரிமிளகாய் என்ன ரூபா தம்பி? 650. இது மருதராமடம் சந்தை. யாழ்ப்பாண சந்தைக்கும் வட சந்தை வித்தியாசம் இருக்குது. சுத்தமான பழம் மணத்தில் தெரியுது. என்ன விலையம்மா? கிலோ 600 கிலோ 600 மணத்தில் எந்த மாம்பழம் நல்ல வாசம் பாரு இருக்கிற மாதிரி. இது என்ன விலை அம்மா? இது என்ன விலை? செம்பாடு 300. ஒன்றும் இயற்கையாக பழத்தை இயற்கையாக பழத்தை எல்லாம் ஏன்னா வாசம் தெரியுது, நல்லா வாசம் அடிக்குது. இது எல்லாமே மருந்து இல்லையா, இயற்கையாக பழத்தை சொல்லிடணும். அந்த இயற்கையில் பழக்க வச்சுக்கணும். அந்த வைக்கல பழக்க வைப்பணுமா அல்லது? ரைட் ரைட் ரைட். நம்பி வேண்டலாம். இந்த அம்மா சொல்கிறா நம்பி வேண்டலாமா, குழந்தையும் கொடுக்கலாமா. இது 300 கருத்த குழம்பு கிலோ 500. ஒரே நம்ம குழம்பு எல்லாம் ஒரே விலை தானே. கருத்த குழம்பு 600. குறைஞ்சு வரும். பிலாப்பழங்களை என்ன வரையும் அம்மா? அது நீங்கள் வெட்டி பார்த்து தெரிவிங்களா அல்லது நம்பிக்கையாக எடுக்கலாமா? ஆமாம் கொண்டு வரோம். ஆடுகள் என்ன விலையம்மா? இது கிலோ 400. இப்போ சீசனாக இல்லை, இனிதான் சீசன். 2000 அது என்ன மாம்பழமா? என்ன கடத்த குழம்பா? அப்பா 2000 அம்மா சொல்கிறா போன மாதம். இப்போ என்ன விளைக்கிறீங்க? 400 300. தம்பி சாப்பிட கூட கீழே தலையாக போட்டார் பார்த்தீங்க கூப்பிட்டுட்டு. வெங்காயம் என்ன விலை போகுது தம்பி? யாழ்ப்பாணத்து வெங்காயம் 300 சின்ன வெங்காயம். வெங்காயப்பூ இருக்கும், நிறவள்ளி கிழங்கு, கத்தரிக்காய், இதுதான் மருதராமடம் மார்க்கெட். நான் காலையில் வந்துருந்தேன், இப்படி ஒரு 5 மணிக்கு வந்திருந்தால் பயங்கர கூட்டமாக இருக்குது. பூசணிக்காய், நல்ல முருங்காய் வச்சுருக்காமா. என்ன வேணா முருங்கைக்காய்மா? ஹலோ வேணா 1 கிலோ 200 சீசன் முடிஞ்சு. கீரை வகைகள் வாங்க. முளைக்கீரை முளைக்கீரை என்ன இல்லையாம்மா? 80 ரூபா. முளைக்கீரை 80 ரூபா. எந்த கீரை? அது 50 ரூபா. பொன்னாங்கானி 80. வல்லாரி 50. வல்லாரி 50, பொன்னாங்கானி 80, 40 50. மற்றது இந்த கீரை 80, இந்த கீரை 50. கருவேப்பிலை என்ன விலையம்மா? 50 ரூபா ஒரு கட்டு கருவேப்பிலை. அம்மாண்ட கடை. பனங்கீரை இது வந்து சின்ன சின்ன வெட்டி போட்டு முளைக்கீரை மாதிரி கடையிறதான். இந்த ஒரு வாழைக்காய் போட்டு
மரவள்ளி ஒன்று போட்டு கடைகிறது. நல்லா இருக்கும். இதுக்கு இதோட மருந்துகளும் வராது. என்னது வாயில் அப்படிங்கிறது. சரியாம்மா, நன்றி.